இடஒதுக்கீடு மசோதாவை கொண்டு வருவதற்காக ஏதாவது ஒண்ணு ஏற்பாடு பண்ணீங்களா? மக்களுக்கு கொடுத்த உரிமை, மக்களுக்கு பாஜக வேணும் அப்படின்னா அவங்க வாக்களிச்சுட்டு மேல கொண்டு வர போறாங்க. இது இன்னும் நாளைக்கு முடிய போறது உங்களுக்கு, அதாவது தேர்தல் பிரச்சாரம். அது முடியறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி வந்திருக்கிறார் ராகுல் காந்தி. அவ்வளவுதான் இம்பார்ட்டன்ஸ் இவர் திமுக கொடுக்கிறாரு. அது ஏன் அப்படின்னா திமுக கொடுத்த இம்பார்ட்டன்ஸின் அடிப்படையில் வார்த்தைகள் தடித்து விழுந்திருக்கின்றன. முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும். ஏற்கனவே ஒரு ராஜ்யசபாக்காக ஒரு கட்சியை அடகு வைத்து விட்டார் உலகநாயகன். இன்னொரு கட்சி அடகு வைக்கப்பட்டது தன்னுடைய மைத்துனருக்காக, எல்கே சுதீஷுக்காக. இளையராஜா அவர்களுக்கு கூட்டம் கூடும், ஏஆர் ரஹ்மானுக்கு கூட்டம் கூடும். அந்த கச்சேரி எல்லாம் கேட்கும் போது அது வாக்கா மாறாது. நிறைய கவர்மெண்ட் ஸ்டாஃப் திமுக தான் முன்னாடிலாம் ஓட்டு போடுவாங்க. இன்னைக்கு அத மாதிரியான வாக்கு செலுத்தியதாக யாரும் பெருசா சொல்லல. இப்ப சப்போஸ் எதிர்கட்சியா உட்கார்றாங்க வச்சுக்கோங்களேன், ஓபிஎஸ் என்னன்னு பேசுவார்? அதிமுக காலத்தில் நடந்த ஊழல்களை பத்தி பேசுவாரா? ஊழல்களை முதல் நிதியமைச்சரா அவர் இருந்தார். 125 இருந்து 140 வரைக்கும் அதிமுக கூட்டணிக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் காலம் 2026 சட்டமன்ற தேர்தல். புதிய ஆட்சி மே 4 அன்று யார் என்று நம்ம எல்லோருக்கும் தெரிய போகிறது. ஸோ இன்றைய கள நிலவரம் என்ன அப்படிங்கிறத பிரபல அரசியல் விமர்சகர், பட்டய கணக்காளர் சுப்பிரமணியன் சார் நம்ம கூட இணைய வழியே இணைகிறார். அவர்கிட்ட நிறைய கேட்கறதுக்கு இருக்கு, கேட்கலாம் நேர்களே. சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் பாஸ்கரன் சார். இப்போ இந்த தேர்தல் அப்படிங்கிறது டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே ஆர் டிஎம்கே வர்சஸ் டெல்லி, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சரி, இது பொதுவா அதாவது அரசியல்ல பாலபாடம் படிக்கிறவங்களுக்கு கூட தெரியும். இங்க தமிழகத்துல தேர்தல்னு வந்துட்டா அது அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் தான். அது நீங்க நரேந்திர மோடிட்ட போய் கேட்டா கூட, சார் பிஜேபிக்கும் டிஎம்கேக்குமான தேர்தல் அப்படின்னா இல்லைங்க, இங்க இருக்கிற சீனியர் பார்ட்னர், லீடிங் அலையன்ஸ் பார்ட்னர், இன்னைக்கு எதிர்கட்சியில இருக்கிறவங்க அதிமுக தான். 1.5 கோடி தொண்டர்களை வச்சிருக்கிறாங்க. வாக்கும் 1.5 கோடி ஆன் ஆவரேஜ் எல்லா தேர்தலையும் வாங்கி கொண்டு வருகிறார்கள். அவர்கள் தான் அலையன்ஸ்ல லீடிங் பார்ட்னர். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இவருக்கு என்னன்னா, இவர் எதுக்கத்தாலுமே இவங்க நெரேட்டிவ் அவங்க செட் மாத்தி வச்சிருப்பாங்க. பாத்தீங்களா, 2021க்கு முன்னாடி மத்திய அரசாங்கம் அப்படின்றத 21 வந்ததுக்கு அப்புறம் அப்படியே ஒன்றிய அரசாங்கம்னு மாத்துறது. அது மாதிரி இவங்க இந்த வார்த்தை ஜாலங்கள்லயே விளையாடுவாங்க. ஸோ அதனால இப்ப மக்கள்கிட்ட என்னன்னா, ஏடிஎம்கேன்ற ஒரு இதை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகக்கூடாது. இவங்க டெல்லி பிஜேபி மத்திய அரசு வஞ்சிக்கிறது, அதே நேரேட்டிவ்ல போகணும். ஸோ எந்த வகையில மத்திய அரசு வஞ்சித்தது, எந்த வகையில நீங்க டெல்லியில போராட்டத்தை எடுத்துட்டு போனீங்கன்னா உடனே இன்னைக்கு என்ன, அந்த 33% ரிசர்வேஷன் விமன் பில்ல நாங்க வென்றெடுத்து விட்டோம் அப்படின்னாங்க. அதாவது எல்லாருக்குமே தெரியும், 2/3 மெஜாரிட்டி வேணும் இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்ல பாஸ் பண்றதுக்கு. அது மோடி அரசாங்கத்துக்கு இல்லைன்னு தெரியும். ஓகே, இதுல நீங்க தோக்கடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க ஓட்டு போடாம கவனிந்தாலே அந்த பில்லு பாஸ் ஆயிருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நீங்க ஒரு 19 சீட் வச்சுட்டு இருக்கிறீங்க இங்க, அவ்வளவுதான். ஆனா இதை எப்படி எல்லாம் நெரேட்டிவ் செட் பண்றாங்க பாருங்க. இங்க நீங்க வாக்குறுதி, திமுக வாக்குறுதியில 33% இடஒதுக்கீடு மகளிருக்கு கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு 2021ல ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு 505 பேப்பர் கொடுத்தாங்க பாத்தீங்களா வாக்குறுதிகள். அதுல ஒரு வாக்குறுதி அது இருக்குது. இந்த 4.25 வருஷம் ஆயிட்டு ஆக போது வச்சுக்கோங்க. இந்த 5 வருஷத்துல என்ன பண்ணினீங்க நீங்க? அந்த இடஒதுக்கீடு மசோதாவை கொண்டு வருவதற்காக ஏதாவது ஒண்ணு ஏற்பாடு பண்ணீங்களா? சோ இதெல்லாம் சோத்துல வச்சு மறைக்கிறதுக்கு, பெரும் பூசணிக்கா மறைக்கிற மாதிரி இதை வச்சுட்டு இது டிஎம்கேக்கும் டெல்லிக்கும் உண்டான. ஏங்க, காங்கிரஸ் கூட்டணியில இருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கூட்டணியில இருக்கிறாங்க, விசிகா கூட்டணியில இருக்கிறாங்க. சொல்லுவாங்களே, என்ன ஐநா சபையில கூப்பிட்டாங்க, என்ன யுஎஸ் சபையில கூப்பிட்டாங்கன்னு சொல்ற மாதிரி அவ்வளவு பேரை உள்ள வச்சுட்டு இருக்கீங்க நீங்க. அந்த கூட்டணி சொல்வதற்கு கூட உங்களுக்கு வாய் வரவில்லை. ஏதோ சமூக நல கூட்டணியா ஏதோ ஒன்று சொல்றாங்களே, அங்க மத்தியில போனா உடனே ஐஎன்டிஏ கூட்டணின்னுவாங்க, இங்க வந்தா ஒரு சமூக நல கூட்டணின்னுவாங்க. அந்த கூட்டணிக்கும் திமுக டெல்லிக்குமான ஒரு தேர்தல் சொன்னீங்கன்னா ஒத்துக்கலாம். இங்க கூட்டணி கட்சிகளை தேர்தலுக்காக மட்டும் ஒரு 25-28 கட்சிகளை தேர்தலுக்காக கூட்டணியில வைத்துக் கொண்டு தேர்தல் முடிந்து வின் பண்ணினதுக்கு அப்புறம் அப்படியே அவங்களை மறந்துடுறது.
2021 தேர்தலையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ 2026 தேர்தலை திமுக தலைவராக இருந்து சந்திக்கிறார் மு.க.ஸ்டாலின் அவர்கள். இதற்கு முந்தைய தேர்தலை பார்த்திருப்போம். கருணாநிதி போன்ற ஆளுமைகள், ஜெயலலிதா போன்ற ஆளுமைகள் இருந்த காலத்துல தேர்தல் களம் என்னவா இருந்தது, அதை எதை முக்கிய பிரச்சனையாக வைத்து பிரச்சாரங்களை மேற்கொண்டார்கள். இப்போ என்ன ட்ரெண்டா இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க சார்? இப்போ எந்த விஷயத்தை மக்களிடையே கொண்டு சேர்க்கிறாங்க தேர்தல் களத்துல நீங்க பாக்குறீங்க சார்? இவங்களுக்கு போலரைசேஷன், மதத்தை வைத்து பிரித்தாளும் சூழ்ச்சி திமுக விட கைவந்த கலை. திமுக தான் கைவந்த கலை. இங்க கேட்டா உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, பாஜக தமிழகத்துல வரக்கூடாது, ஒரு தனிப்பட்ட கட்சியை வரக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது, யாருக்கு உரிமை இருக்கு? எந்த அரசியல் சாசனம் கொடுத்திருக்காங்க? அதாவது இது மக்களுக்கு கொடுத்த உரிமை. மக்களுக்கு பாஜக வேணும் அப்படின்னா அவங்க வாக்களிச்சுட்டு மேல கொண்டு வர போறாங்க. அதை நீங்க ஒரு கட்சி தலைவராக, ஒரு கட்சியாக எப்படி நீங்க பாஜக உள்ள வரக்கூடாது, இந்துத்துவா உள்ள வரக்கூடாது, அப்ப நீங்க என்ன பண்றீங்க? அப்ப இந்துக்களுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? சோ இந்துத்துவா விட்டுடுங்க சார், அவங்க வந்தா இந்துத்துவா சிறுபான்மையை பிரித்தாள் ஆண்டு விடுவார்கள் சொல்லுங்க, ரைட்டு. நீங்க திருப்பரங்குன்றம்ல என்ன பண்ணீங்க? இவங்க மிக முக்கியமாக பாஜக எடுக்கின்ற திட்டங்களை எதிர்த்து பாஜகவுக்கு எதிரான ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி, இப்ப என்னன்னா அதாவது அகில இந்திய அளவுல எந்த கட்சியும் பிஜேபி எதிர்ப்பதற்கு திராணி இல்லாம இருக்கிறாங்க. காங்கிரஸ் உங்களுக்கு தெரியும், அது இன்னைக்கு எங்க இருக்குன்னே தெரியல. அதாவது காங்கிரஸ்ல இருந்து பிரிந்து போனவர்கள் தான் மிக பெரிய பெரிய கட்சி ஆரம்பிச்சு ஒவ்வொரு மாநிலத்துல ஆட்சியை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அங்க திரிணாமுல் காங்கிரஸா இருக்கட்டும், இங்க சரத்பவாரா இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது காங்கிரஸுக்கு தெரிய மாட்டேங்குது, காங்கிரஸை அவர் வீக்கெண்ட் பண்றாருன்னு தெரிய மாட்டேங்குது. காங்கிரஸே அடிமைப்படுத்திட்டாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிஜேபி உள்ள அதிமுக விழுங்கிடும் அப்படின்றாங்க. சார், நீங்க உங்களை விழுங்கிடுத்து திமுக, அந்த விழுங்கினதை ஞாபகமே இல்லாம, சுயநினைவே இல்லாம காங்கிரஸ்காரர்கள் பின்னாடி திமுகவுல கரை வேட்டி கட்டாத ஒரு கட்சிக்காரர்களாக இருக்கிறாங்க. சோ இங்க எது செல்லுபடியாகும் பாத்தீங்கன்னா, எதிரி யார் பலமாக இருக்கிறாரோ அவரை எதிரியை நீங்க பிக்ஸ் பண்றீங்க, அவ்வளவுதான். அப்ப நீங்க பாஜக பலமாக இருக்கிறது என்று ஒத்துக்கொண்டுட்டீங்க நீங்க. சோ பாஜகவை இது பண்ணாதான் அதற்கு எதிராக நமக்கு வாக்குகள் போகணும். அதாவது உங்களுக்கு சாதகமான வாக்குகள் கிடையாது என்னைக்குமே. நீங்க நல்லதை சொல்லி ஆட்சியில வாக்கு கேட்க முடியாது. நான் இவ்வளவு வாக்குறுதி நிறைவேற்றிட்டேன், இவ்வளவு மக்களுக்கு நலத்திட்டங்களை கொடுத்துருக்கேன், எல்லாம் வாக்குகள் கேட்க முடியாது. அவங்க வந்தா இந்த பூச்சாண்டி உள்ள வந்துடும், இந்துத்துவா உள்ள வந்துடும். இதை வைத்து கொண்டே ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி, இன்னைக்கு இருக்கிற ஊடகங்களும் அதற்குண்டான நெரேட்டிவ்லயே மயங்கி விட்டார்கள் அவர்கள். அந்த நெரேட்டிவை உடைப்பதற்கான தேர்தல் தான் இந்த 2026. இப்போ திமுக கூட்டணி கட்சியினரிடையே அந்த அமிக்கபிள் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா 2 தடவை பிரச்சாரம் பண்ணிட்டாரு ராகுல் காந்தி அவர்கள். பட் மேடையில எங்கேயுமே மு.க.ஸ்டாலின் அவர்கள் பெயரை உச்சரித்த மாதிரியோ, இல்லைன்னா இன்றைய தினம் கூட கன்னியாகுமரியில மனோ தங்கராஜ் அவர்கள் சால்வை அணிவிக்க வந்ததை கூட அவர் புறக்கணித்ததாக வைரல் காட்சிகள்லாம் வந்துகிட்டு இருக்கு சார். சோ இந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ள அந்த உடன்பாடு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க சார்? திமுக கூட்டணி கட்சிகள் வெட்ட வெளிச்சமாய் தெரிஞ்சுட்டு எல்லாருக்கும் எப்போ ஒரு கூட்டணி தலைவர்கள் எப்போ உங்களுக்கு இதுல கலந்துப்பாங்க கூட்டணிக்கு உண்டான பிரச்சாரத்துல. எப்ப நம்ம கூட்டணி உடன்படிக்கை ஏற்பட்ட உடனே அனைவரும் மத்தியில இருந்தோ இல்ல மாநிலத்தில இருந்தோ அந்த தலைவர்கள் அவர்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டு நட்சத்திர பேச்சாளர்கள் யாருன்னு சொல்லிட்டு உடனே களத்துல வருவாங்க. இது இன்னும் நாளைக்கு முடிய போறது உங்களுக்கு, அதாவது தேர்தல் பிரச்சாரம். அது முடியறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி வந்திருக்கிறார் ராகுல் காந்தி. அவ்வளவுதான் இம்பார்ட்டன்ஸ் இவர் திமுக கொடுக்கிறாரு. அது ஏன் அப்படின்னா, திமுக கொடுத்த இம்பார்ட்டன்ஸின் அடிப்படையில. ஏன்னா 28 தொகுதிகள் தான். அதாவது இங்க 1967க்கு முன்னாடி இங்க ஆண்ட கட்சி அந்த காங்கிரஸை எதிர்த்து திமுக போட்டி போட்டு திமுக காங்கிரஸை இந்த வீட்டை விட்டு வெளியேற்றினாம நாட்டை விட்டு வெளியேற்றினாங்க. இப்ப வேற வழி இல்லாம அவங்கள்ட்ட எதிர்கட்சி தலைவராக அந்தஸ்து மத்தியில கிடைக்கணும்ன்றதுக்காகவே மண்டியிட்டு இங்க 28 தொகுதிகள் வாங்கியிருக்கிறாங்க. ராகுல் காந்தி இப்ப என்ன பிரச்சனைனா, இப்ப எதிர்கட்சிகளுக்குள்ள உங்களுக்கு பிரிவினை இருக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, இணக்கம் இல்லைன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா கட்சிக்குள்ளேயே, அதாவது காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஒரு இணக்கம் இல்லைன்றது இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். நம்ம அந்த சீட் ஷேரிங் போதெல்லாம் நேத்து அந்த செல்வ பெருந்தகை, இப்ப இங்க இருக்கிற காங்கிரஸ் தலைவர், மாநில தலைவர், அவர் பேசின பேச்சுக்கெல்லாம் இன்னைக்கு வலைதளத்துல பயங்கரமா போயிட்டு இருக்கு. அவர் தான் நினைச்சதை பேசுறாரு.
இங்க வந்து ராகுல் காந்தி வந்து அவர் வந்து பிஜேபி அட்டாக் பண்றாரு அவர். ஏன்னா அவர் வந்து மத்தியில இருக்கிற பெரிய கட்சி, எதிர்கட்சி. அதனால அவர் பிஜேபி இது பண்றாரு. ஏடிஎம்கே பத்தி ஒன்றும் சொல்ல. ஏடிஎம்கே பத்தி என்ன சொல்றாரு? ஏடிஎம்கே வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது செஞ்சிருக்குதுங்க. ஏடிஎம்கே உள்ள லீடர்ஸ் எல்லாம் வந்து விஷனரியான உள்ள லீடர். ஏன்னா முன்னாடி கூட்டணி வச்சிருக்காங்க. நீங்க தப்பா பேச முடியாது. அப்ப கேட்பாங்க, மக்கள் கேட்பாங்க, அப்ப நீங்க கூட்டணியில இருக்கும்போது அப்ப நல்லவங்களா இருந்தாங்க, எப்படி மாறி இப்ப மட்டும் வந்து மக்களுக்கு எதிரான போவாங்கன்னு கேள்வி கேட்டாங்க வச்சுக்கோங்க, இவருக்கு பதில் தெரியாது. அதுதான் பிரச்சனையே. சோ இப்ப செல்வ பெருந்தகை இன்னைக்கு இவரோட போல. செல்வ பெருந்தகை நீங்க சொன்ன இந்த குளச்சல் தொகுதிகள்லாம் வந்து நீ வரவானப்பா வீட்டே இருன்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து மோடிக்கு அவர் பிரச்சாரம் பண்ணிட்டார். அவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னா வந்து ஒன்றிணைந்த இந்தியான்றாரு. இவரு என்ன கான்டெக்ட்ல பேசுறாங்கன்னு புரிஞ்சுக்கவே மாட்டாங்க இவர். சோ இவர் வந்து ஒரு தலைவரோட பேச்சையே புரிந்து கொள்ள முடியாம வந்து கட்சி நடத்துறவங்க மக்களின் மனநிலையை எப்படி புரிஞ்சுப்பாங்க? திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரேமலதா அவர்களுமே 2-3 இடத்துல வந்து அதிமுக கூட்டணிக்கு ஆதரவாக தான் பேசியிருக்காங்க. ஒரு இடத்துல பார்க்கும்போது தலைவர் அண்ணன் ஸ்டாலின் மீது என்ன குற்றம் சொல்லிட முடியும், அப்பப்போ அங்கங்க போதை கஞ்சா பிரச்சனை நடக்குது, பெண்களுக்கு பாலியல் தொல்லை நடக்குது, மற்றபடி அண்ணன் ஆட்சி சீரும் சிறப்புமாக தான் இருக்கிறது அப்படின்னு ஒரு இடத்துல தலைவர் ஸ்டாலின் அவர்களை வச்சுக்கொண்டே பேசுறாங்க. இன்னொரு இடத்துல திருப்பரங்குன்றம் கேண்டிடேட்டுக்கு ஆதரவு தேடும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முருகன் அருளால் நிச்சயம் வந்து திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவா 2 விஷயத்த பேசியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது கடவுளை நம்புவன் காட்டு மிராண்டி அப்படின்ற ஒரு கொள்கை வாசகத்தின் அடிப்படையில கட்சியை நடத்தி கொண்டிருப்பவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம். கரெக்டுங்களா? அவங்களோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க. அவங்க பிரேமலதா வந்து நேரடியா அவர்கிட்ட போய் கேட்கணும். ஸ்டாலின் ஐயாட்ட போயிட்டு, சார் உங்க கட்சியோட கொள்கை தலைவர் பெரியார் அவர்கள், ஈவே ராமசாமி அவர்கள் இப்படி சொன்னாரு, இப்ப நம்ம வந்து திருப்பரங்குன்றம்ல வந்து நம்ம வந்து தீபம் ஏத்தலாமா வேணாமா அப்படி கேட்டுட்டு போகணும். அதாவது கொள்கையில வந்து இப்ப இவங்க என்னன்னா அரித்மெட்டிக்கலுக்காக ஏற்கனவே ஒரு ராஜ்யசபாக்காக ஒரு கட்சியை அடகு வைத்து விட்டார் உலகநாயகன். ஒரு கட்சி வந்து அடகு வைக்கப்பட்டது தன்னுடைய மைத்துனருக்காக, எல்கே சுதீஷுக்காக. அவங்க வந்து ஒரு 10 சீட்டை கொடுத்தாங்க. ஏன்னா அது பர்செப்ஷனை வந்து இது பண்ண, அதாவது எனக்கு ஒரு கண்ணு போனாலும் உனக்கு 2 கண்ணு போகணும்ன்றதுக்காக 10 சீட்டை வந்து இனாமா கொடுத்துட்டாரு அவரு ஸ்டாலின். அப்பதான் வந்து என்ன சொல்லுவாங்க, என்டிஏ கூட்டணி வந்து ஒற்றுமையாக இல்லை, அது வெளில வந்து கொண்டு வந்துட்டோம் நாங்க, ஒரு பர்செப்ஷன் மேனேஜ்மெண்ட்டுக்காக ஒரு 10 சீட்டு கொடுத்தாங்க. ஆனா உண்மையிலேயே அங்க நடைபெற்ற பேச்சுவார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி ஐயா அவர்கள் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன்னாரு, அவர் கொடுக்கல, நான் கொடுத்துட்டேன். இது வந்து கொள்கையின் அடிப்படையிலோ மக்களின் நலனின் அடிப்படையிலோ அமைந்த கூட்டணி கிடையாது. அவங்க இன்னொன்னு சொல்றாங்க, அவங்க சொல்றது நீங்க இந்த மாதிரி 3 குற்றச்சாட்டுகள் வந்து ஸ்டாலின் மேல வச்சாங்க. ஒண்ணு, திருப்பரங்குன்றத்தை நாங்க தீபம் ஏத்த போறோம்னு சொன்னாங்க. அது வந்து கவர்மெண்ட் அதை ஏத்துக்காம 144 போட்டாங்க. அங்க ஏன் 144 போட்டாங்கன்னா, சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடும், அதனால 144 போட்டாங்க. இது வந்து இட்ஸ் a clear case for Article 356. எப்ப ஒரு மாநில அரசாங்கம் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு 144 போதோ, யார் சட்டம் ஒழுங்குக்கு பாதுகாக்க வேண்டும்? முதலமைச்சர். காவல்துறையை கையில வச்சிருக்கிற ஹோம் மினிஸ்டர். இதெல்லாம் யாரு? மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆர்டிகல் 356 செயல்படுத்தி இருக்க வேண்டும். சரிங்களா? சோ 2 வந்து அவருக்கு எதிராக சொன்னாங்களா. 3வது மிக முக்கியமானது, எதுக்கத்தாலும் இங்க ஜிஎஸ்டி வாங்க பாத்தீங்களா, அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, 2000 ரூபாய் உரிமை தொகை இப்ப வந்து ஸ்டாலின் கொடுத்துட்டு இருக்காரு. அவங்க வந்து ஃபியூச்சருக்கு போயிட்டாங்க. அவங்க இன்னும் ஒரு 1000 ரூபாய் தான் இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க. அது 28 மாசத்துக்கு அப்புறம் கொடுத்தாங்க வச்சுக்கோங்க. 2000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காரு சொல்லிட்டாங்க. அவங்க 2000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காரு. அது எதனால கொடுக்க முடிந்ததுன்னா, ஜிஎஸ்டி வரி வந்து மத்தியில இருந்து வருகிறது, அதனால கொடுக்க முடியுதுன்னு அவங்க. மத்திய அரசு பண்ணிடுது. இது யார் சொல்றாங்க? உங்க கூட்டணியில உங்க சகோதரி, உங்க அண்ணன் சொன்னாங்க, உங்க தங்க. திமுக கூட்டணியில இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ அண்ணா திமுக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய உடன்பாடு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க சார்? அண்ணாமலை அவர்கள் ஜெல் ஆயிட்டாரா? அவருக்கு செல்லும் இடமெல்லாம் எப்படி, அவருடைய பிரச்சார யுக்தி எப்படி இருக்கிறது? அது உண்மையிலேயே அதிமுகவிற்கு பலம் சேர்க்கிற மாதிரி இருக்கா சார்? சார், நம்ம வந்து எதுவுமே சொல்ல வேண்டாம். இன்னைக்கு கடந்த ஒரு 10 நாட்களாக அதிமுக பிரச்சார அந்த வீரியம் எப்படி இருக்கு? அண்ணாமலை அவர்களும், இபிஎஸ் அவர்களும், அண்ணாமலை அவர்களும், வானதி சீனிவாசன், அண்ணாமலை, எஸ்பி வேலுமணி, அவங்க அந்த கூட்டங்கள்லாம் பாருங்க நீங்க. அதுவும் இன்னைக்கு வந்து இப்ப நம்ம பேசிக்கொண்டிருக்கிற நேரத்துல அவர் வந்து மயிலாப்பூர்ல பிரச்சாரம் எல்லாம் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு தேதியில மயிலாப்பூர், இன்னைக்கு ஃபுல்லா சென்னையில தான் இருந்தா வச்சுக்கோங்க. அப்புறம் கிளம்பி கோவைக்கு போறாருன்னு நினைக்கிறேன், திருப்பியும் கோவைக்கு போறாருன்னு நினைக்கிறேன்.
சோ அவரோட கூட்டம், அவங்களோட அந்த 2 தலைவர்களும் இணைந்து பேசுவது, மோடி அவர்கள் இப்ப வந்தாரு இல்ல, தமிழகத்துக்கு வந்தாரு இல்ல, அந்த கூட்டத்துல பாருங்க எப்படி அந்த பாடி லாங்குவேஜ் பாருங்க. எஸ், முன்னாடி முரண் இருந்தது. அந்த முரண் வந்து தமிழக மக்களின் நலனுக்காக வந்து இது பண்ணி இணைத்து விட்டு, நமக்கு தமிழக மக்கள் வந்து இன்னைக்கு சேர்ந்து நம்ம ஒன்னா சேரவில்லை என்றால் மக்களின் வாழ்வு பாழாகிவிடும். சோ மக்களின் வாழ்வு தான் மிக முக்கியமானதுன்னு சொல்லிட்டு கூட்டணி அமைச்சாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி அமைச்சாச்சு. இவர்களை மாதிரி வந்து 10-15 வருஷமா ஒன்னா கூட்டணியில பயணித்து வந்து சீட் ஷேரிங் வந்து 20, 21, 22, 23 ஒவ்வொரு சீட்டா வந்து ஏலம் விட்டு வாங்கிக்கலாம் அவங்க. ஓகே, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கூட்டணி அமைத்து, அதுக்கப்புறம் அதாவது எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி. ஓகே, சோ இவர் நம்ம டிடிவி தினகரன் அவருக்கு வந்து எடப்பாடி ஐயாக்கள் மேல வந்து முரண் இருந்தது. ஆனால் கட்சியை காப்பாற்ற வேண்டும், ஆட்சியை காப்பாற்ற வேண்டும், அம்மா அமைத்த ஆட்சியை திருப்பி தமிழகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற காரணத்தினால எல்லாத்தையும் பங்காளிகள்னாலும் சண்டை வந்து நம்ம வீட்டுக்குள்ளதான் போட்டுக்கணும், வெளியில போடக்கூடாது அப்படின்ற ஒரு இதுல வந்து அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. இதுதான் மிக முக்கியமானது. சோ அந்த இதுல வந்து இந்த என்டிஏ கூட்டணி நல்ல விதமாக அமைந்திருக்குதுன்னு பாக்குறேன். சார், இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த பிரச்சாரத்தில் அவர் பேசக்கூடிய அந்த பேச்சு, இதை எப்படி சார் பாக்குறீங்க? அவர் வந்து மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்துல வந்து பெரியதாக அவர் வந்து எந்த ஊடகத்துக்கும் பேட்டி கொடுத்ததில்ல, பார்த்ததில்ல. ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்த போதுமே அரசு அதிகாரிகள் தான் வந்து ஃபுல்லா கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றதும் உண்டு. இப்பொழுது அவர் பேசக்கூடிய இந்த பேச்சு தேர்தல் களத்துல என்ன மாதிரியான அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? சரி, இப்ப இருக்கிற ஒரு தேர்தல் களம் வந்து நன்றாக மாறி வந்துடுது. மீடியா, சோசியல் மீடியா, இப்ப ஜெயலலிதா அம்மையா இருக்கும் போதெல்லாம் இந்த அளவுக்கு மீடியா வீச்சு கிடையாது. ஓகே, இன்னைக்கு எல்லாருமே வந்து அவர் பேசும் போதே வந்து அவங்க என்ன பேசிடுறாங்க, அதுக்கு உண்டான உடனே கவுண்டரை வந்து எதிர்கட்சிகள் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த ஒரு கடந்த இந்த தேர்தல் பரப்புரை ஆரம்பிச்சாட்டே 3-4 மாதங்கள்ல பாத்தீங்கன்னாலே அவரோட பேச்சுல வந்து எனக்கு தெரிந்து ஒரு நல்ல ஒரு எதிர்கட்சியாக ஆளுங்கட்சிகள் செய்கின்ற அந்த அந்த குற்றச்சாட்டுகளை வந்து ஸ்டாலின் அவர் மேல வச்சு, அவர் துணை முதலமைச்சர் மேலேயும் இது பண்ணி நல்லா வந்து இந்த 3 மாதங்கள் எனக்கு ஆக்சுவலா இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு போயிருக்கலாம். இருந்தாலும் அவங்க அந்த உள்கட்சி பிரச்சனைகள். ஓகே, ஆனா அதையும் தாண்டி அவர் வந்து வெளில வந்திருக்காரு வச்சுக்கோங்க. அதாவது இந்த கடைசி ஒரு 3 மாசம் நல்லா வந்து சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி பிரச்சாரத்தை வந்து நல்ல விதமாக செயல்படுத்தி இருக்கிறாங்க. எஸ், வார்த்தைகள் தடித்து விழுந்திருக்கின்றன. முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும். தாவேகாவினுடைய பிரச்சார யுக்தியை எப்படி பாக்குறீங்க? சரி, தாவேகாவோட பிரச்சார யுக்தி அவங்க வந்து சினி ஃபீல்டுல இருந்து வந்ததுனால அவருக்கு ஒரு கவர்ச்சி இருக்கிறது. அந்த ஏன்னா வந்து இப்போ அவருக்கு கூட்டம் கூடுதுன்றாங்க. கூட்டம் கூடுது அப்படின்னா அது அந்த தொகுதியில உள்ள கூட்டமா, இல்ல தொகுதி பக்கத்துல உள்ள மற்ற ஊர்கள்ல இருந்து வந்து அங்க அவர் பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்த கூட்டமா? அதுல ஒரு வித்தியாசம் நமக்கு வந்து தெரியணும். ஆனா இவர் புதிதாக சினிமால இருந்து வந்ததுனால அவரு நிறைய பேர் நம்ம பார்த்திருக்கிறோம். நம்ம அதாவது பெரிய பெரிய பேச்சாளர்கள்லாம் வரும்போது கூட்டம் வந்து அலைமோதும். பின்னாடி கடைசியில வந்து ஒரு கடைக்கோடி வரைக்கும் வந்து மக்கள் கியூல நின்று கேட்பாங்க. ஏன்னா அந்த ஒரு ஆளுமை, அந்த ஒரு பேச்சு திறமையில நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஆனா பேசுறவங்க வந்து தேர்தலில் நின்னா வின் பண்ண முடியுமானா வின் பண்ண முடியாது. உலகநாயகனுக்கே நம்ம பார்த்திருக்கோம் நிறைய கூட்டம்லாம். இளையராஜா அவர்களுக்கு கூட்டம் கூடும், AR ரஹ்மானுக்கு கூட்டம் கூடும். அந்த கச்சேரி எல்லாம் கேட்கும் போது அது வந்து வாக்கா மாறுமா? மாறாது. ஏன்னா மக்களுக்கு வந்து அரசியல்னு வந்ததுக்கு அப்புறம் என்னோட கொள்கை என்ன, என் கொள்கையை யார் எடுத்துக்கொண்டு சட்டமன்றத்துக்கு செல்ல போறாங்க, இல்ல பாராளுமன்றத்துக்கு கொண்டு செல்ல போறாங்க, அவர்களுக்கு தான் வாக்கு. சோ ஜோசப் விஜய் அவர்களுக்கு கூடிய கூட்டம் வந்து ரசிகர்கள் கூட்டம். அது வந்து தொண்டர்களாக மாறுவாங்களா? தொண்டர்களாக மாறினா கூட ஓட்டு எங்கெல்லாம் போய் விழ போறது? சோ வந்து உங்களுக்கு தண்ணி வந்து ஒரு இடத்துல சேர்ந்து இருக்குதுங்க. அது எங்கேருந்து வந்த தண்ணின்னு பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இருந்து வந்து சேர்ந்த தண்ணி. அது அப்புறமா அந்த ஓட்டு போடும்போது அப்படியே பிரிஞ்சு போகும். அப்போ வந்து டிஸ்டில் ஆகி பிரிஞ்சு போகணும் போது உங்களுக்கு 10,000 ஓட்டு, 4,000 ஓட்டு, 5,000 ஓட்டு ஒவ்வொரு தொகுதியில அவ்வளவுதான் கிடைக்கும். இப்போ திமுகவின் வேட்பாளர்கள் பிரச்சாரத்திற்கு செல்லும் போது நிறைய சமூக ஊடகத்துல வரக்கூடிய காட்சி என்னவா இருக்குன்னா, விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். பொதுமக்கள் வந்து கேள்வி கேட்கிறாங்க. 5 வருஷமா இங்க வரவே இல்லையே, இப்ப எதுக்கு வரீங்க? இந்த தொகுதிக்கு எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணீங்களே, இது வரைக்கும் பண்ணி கொடுக்கலையே, இப்ப ஏன் வரீங்க? அப்படிங்கக்கூடிய கேள்விகள் சாதாரணமா நிறைய பெரிய பெரிய அமைச்சர் ராஜகண்ணப்பனை எதிர்த்து கேட்கக்கூடியதாகட்டும், பெரிய கருப்பன் அவர்களை சிறைப்பிடிச்சே வச்சிருக்காங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை விரட்டி அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. இதை எப்படி சார் பாக்குறீங்க? ரெண்டுங்க, ஆன்டி இன்கம்பன்சி நம்ம சொல்றது வந்து பொதுவா நம்ம சொல்றது வந்து அரசுக்கு எதிரான மனப்பான்மை. அதாவது அரசு செயல்படாத, ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு
கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்லாம் அவங்க வாக்குகளை வந்து செலுத்தி இருப்பார்கள். ஏன்னா அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து டியூட்டிக்கு போறாங்க பாத்தீங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து இன்னைக்கு வந்து அந்த தபால் ஓட்டு முதல்ல முடிச்சிருப்பாங்க இன்னைக்கு. அதுல வந்து பேசும்போது நண்பர்கள்லாம் சொல்லும் போது யாருமே வந்து பெரிதாக திமுக நிறைய கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து திமுக தான் முன்னாடிலாம் ஓட்டு போடுவாங்க. இன்னைக்கு வந்து அத மாதிரியான வாக்கு செலுத்தியதாக யாரும் பெருசா சொல்லல. அவ்வளவு அதிருப்தி இருக்குது. ஸோ ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி ஒண்ணு. அப்புறம் நீங்க குறிப்பிட்டு சொன்ன மாதிரி தொகுதிக்கு எதிரான ஒரு அதிருப்தி. தொகுதியில உள்ள எம்எல்ஏக்கள் நீங்க அதெல்லாம் விட்டுடுங்க. சட்டமன்றத்தை நடத்துகின்ற சபாநாயகர் அப்பாவு அவர் வந்து பிரச்சாரத்துக்கு உள்ள போறாரு. யாரும் வந்து உள்ள விடமாட்டுறாங்க. அவர் கேட்கிறாரு, என்ன தடுக்கிறதுக்கு நீங்களாம் யாருன்றாரு. சார், இது 2021 நீங்க கேட்டிருக்கணும். 2021 நல்ல வந்து ஆட்சியில உட்காரணுன்றதுக்காக கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை கொடுத்துட்டு ஆட்சியில 5 வருஷம் இருந்து அனுபவிச்சுட்டு இப்ப அந்த இதுல வந்து பேசுறாரு அவரு, என்ன யாரு தடுக்க முடியாதுன்றாங்க. சார், அவங்க வீடு சார் அது. நீங்க வாக்கு கேட்க போறீங்க. கேட்கும் போது நான் என்ன சொன்னோம், என்ன பண்ணினோம், அந்த அவர் இருக்கிற ராதாபுரத்துல வந்து எவ்வளவு வந்து வறட்சி தெரியுமா உங்களுக்கு? மழை வந்து வெள்ளமாக பொய்ந்தது. வெள்ளமா பொய்ந்துன்னா என்ன பண்ணணும்னா, நீங்க அணை கட்டி சேமித்து வைத்து கடல்ல போய் செலுத்தக்கூடாது. அதை கடல் உபரி நீர் மட்டும் தான் கடல்ல போகணும். அந்த ராதாபுரத்துல இருக்கிற ஒரு நதியில ஆறுல பாத்தீங்கன்னா வெள்ளத்தை வந்து சேமிக்காம அதை வந்து கரைபுரண்டு ஓட விட்டு உபரி நீர் சொல்லிட்டு வந்து கடல்ல கலைச்சு விட்டாங்க. உபரி நீர்னு சொல்றது எப்படி அப்படின்னா, எல்லா அணைகளிலும் நீரை தேக்கி விட்டு குளம் குட்டைகள் எல்லாத்தையும் தேக்கி வச்சுட்டு அதுக்கும் மீறி இருந்தாதான் உபரி நீர் அதெல்லாம் கடல்ல கலக்கணும். கூடுதலாக இருந்தாதான். அந்த அளவுக்கு எல்லாம் பிளானிங்கே இல்லாம மழை பெஞ்சுது ஒரு மாசத்துக்கு முன்னாடி, அடுத்த மாசம் வறட்சி. இதான் மக்கள் வந்து அவரை வந்து உள்ள விட மாட்டாங்க. இத மாதிரி பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற திமுக எம்எல்ஏக்களுக்கு எதிரான மனப்பான்மையும் இருக்கிறது. சார், இப்போ அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு சீட்டு ஒதுக்கிட்டாங்க. அதுல பல தொகுதிகள் வந்து திரு எடப்பாடியார் வந்து திட்டமிட்டு கொடுத்துட்டாரு. அதுல வந்து நிச்சயமாக அதிமுக வெற்றி பெற முடியாத தொகுதிகள் எல்லாம் பாஜகவிடம் தள்ளி விட்டுட்டாரு அப்படிங்கக்கூடிய விமர்சனம் பொதுவாக இருக்கு. இந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? சார், கட்சியில இருக்கிறவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம கட்சியை தாண்டி ஒரு அரசியல் விமர்சகராக அரசியல் நோக்கர்களாக பார்க்கிறோம் வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 2 குறிப்பான தொகுதி எடுப்போம். நம்ம சென்னையில இருக்கிறதுனால சென்னையில தியாகராய நகர் கேட்கறாங்க. டி நகர் எனக்கு தெரிஞ்சு வினோத் பி செல்வம் வந்து அவர் கேட்டதாக நமக்கு வந்து செய்தி வந்து வச்சுக்கோங்களேன். போன வாட்டி 2021 வெறும் 135 வாக்குகள்ல மட்டும்தான் டி நகர் சத்யா தோத்துருக்காரு. 135 வாக்குகள் மட்டும்தான். அமமுக எடுத்த வாக்குகள் வந்து 880 கிட்ட. சோ அமமுகவும் இணைந்திருந்தால் 650 வாக்குகள் கிட்ட ஜெயிச்சிருப்பாங்க, லீடிங்ல ஜெயிச்சிருப்பாங்க. இப்ப அவ்வளோ ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் எப்படி வந்து அந்த தொகுதியை விட்டு கொடுப்பாங்க? எஸ், வினோத் பி செல்வம் உழைச்சிருக்கிறாரு, அதெல்லாம் வேற விஷயம். சோ ஒரு பார்ட்னர் இருக்கும்போது இன்னைக்குதான் என்டிஏல லீடிங் பார்ட்னர் இஸ் ஏடிஎம்கே. ஓகே, டி நகர்ல இந்த மாதிரியான ஒரு செய்தி, இது எப்படி கொடுப்பாங்க? ரைட்டுங்களா? வேளச்சேரிக்கு வாங்க. வேளச்சேரிக்கு இங்க இருக்கிற எம்கே அசோக், அவரும் பாத்தீங்கன்னா ஒரு 2500 4000 வாக்குகள் வித்தியாசம் தோத்து போயிருக்கிறாரு. சோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்து அந்த மார்ஜின் ஆஃப் ஓட்டு வந்து அவங்களுக்குள்ள உள்ள அதிருப்தினாலதான் விலகி போயிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியா நீங்க எடுத்து பார்க்கும்போது எஸ், நமக்கு வந்து வின்னபிலிட்டி அங்க இருக்கான்னு பார்க்கணும். அது நம்ம அலையன்ஸ் பார்ட்னருக்கு எது வந்து சாதகமாக இருக்கோ அதையும் விட்டு கொடுத்து நமக்கு எது சாதகமாக இருக்கிறதோ அதையும் பெற்றுக்கொள்ளணும். எஸ், 50-50 தான் இருந்திருக்கும். இதுல பியூஷ் கோயல் சொல்லும் போதே சொன்னார் அவரு, கண்டிப்பா நம்ம வந்து கேட்ட தொகுதிகள் நமக்கு கிடைக்கலனா கூட பட் கொடுத்த தொகுதிகள்ல கண்டிப்பாக நமக்கு வந்து வின் பண்ணுவதற்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கிறது. முந்த மாதிரி இல்லாம நல்ல ஒரு ஜெல் இருக்கு. கூட்டணி கீழே வேலை பார்க்கும் போது நல்ல ஒரு தொண்டர்களுக்கிட்டையும் ஒரு உற்சாகம் இருக்கிறது. அதனால கவலைப்பட தேவையில்லை அப்படின்றாரு அவர். சார், நிறைவா 2 கேள்வியோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் சார். இப்போ பாக்குறோம், திமுக கூட்டணியில ஓபிஎஸ் அவர்கள் இணைஞ்சிட்டாரு. தஞ்சை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரத்தநாடு வைத்தியலிங்கம் அவர்கள் இணைஞ்சிட்டாங்க. இப்ப அந்த தொகுதி மக்கள் எல்லாம் அவர்கள் வந்து எதிர்கட்சியாக இருந்த பொழுது போட்ட வாக்கு எப்படி இருந்துச்சு? இப்ப மீண்டும் இத்தனை நாள் திட்டிட்டு இத்தனை நாள் வந்து எதிரி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அங்கேயே இணைந்ததுனால இப்ப அந்த தொகுதியில அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? வெற்றி வாய்ப்பை தாண்டி ஓபிஎஸ் எதற்காக வெளியில போனாரோ, இப்ப அந்த ஓபிஎஸ் ஏதாவது ஒரு மீடியால எங்கேயாவது ஒரு பொதுக்கூட்டத்துல பேசினதாக நமக்கு எந்த ஒரு வீடியோக்களும் வரல. என்ன பேசினாருன்னு தெரியல. ஓகே, அது மாதிரி ஒண்ணுமே இல்லை. ஆனா என்ன ஒரு இதுன்னா, அவர்களுக்கென்ற ஒரு செல்வாக்கு இருக்கு
தனியா வந்து இந்த போடி நாயக்கனூர்ல நிக்கிறாருன்னு நினைக்கிறேன் இவர் ஓபிஎஸ் அவர்கள். ஸோ அங்க அவருக்கு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு. அது வந்து மேபி அதுக்கு அவர் வந்து வெற்றியை கொடுக்கலாம், அவ்வளவுதான். ஆஸ் அ இண்டிவிஜுவல் அவ்வளவுதான். மற்றபடி அவருக்கு வந்து இது திமுக போடுற வாக்காவோ இல்லைன்னா அதிமுக எதிர்ப்பா வாக்க போடுறாங்களா எதிர்ப்பு புரிஞ்சுக்க முடியாது இன்னைக்கு தேதியில. ஆனால் அவரோட செல்வாக்கை வந்து அவர் இழந்து விட்டார். வைத்திலிங்கம் சரி, ஓபிஎஸும் சரி, அவங்க செல்வாக்கு, தனிப்பட்ட செல்வாக்கை வந்து இழந்து விட்டார்கள். மக்கள்கிட்ட வந்து ஒரு தலைவராக அவர் எடுக்க முடியுமான்னு தெரியாது. மேபி இந்த வாட்டி அவங்களுக்கு வாக்கு கிடைக்கலாமே தவிர, மற்றபடி அவங்களோட அரசியல் வாழ்வுன்னு பாத்தீங்கன்னா வருகின்ற அடுத்த சட்டமன்றத்திலாம் வந்து பெரிதாக இருக்காது. இது எதை வச்சு இப்ப சப்போஸ் எதிர்கட்சியா உட்காடுறாங்க வச்சுக்கோங்களேன், ஓபிஎஸ் என்னன்னு பேசுவார்? அவர் அதிமுக காலத்தில் நடந்த ஊழல்களை பத்தி பேசுவாரா? ஊழல்களை வந்து நிதியமைச்சரா அவர் இருந்தார். அது கொஞ்சம் கூட அவருக்கு தெரிய வேணா. இப்ப ஊழல் நடந்ததுன்னு சொல்லி எப்படி பேச முடியும்? இல்ல ஜெயலலிதா அம்மையா இருந்தபோது ஊழல் நடந்து பேசுவார். 3 முறை முதலமைச்சரா இருந்திருக்கிறார். வைத்திலிங்கம் கூட இருந்திருக்கிறாரு. ஸோ அதனால வந்து இவர்களுக்கு வந்து எதை வச்சு பேசுவாங்க, எப்படி பேசுவாங்கன்னு தெரியாது. அதனால வந்து இது ஒரு அடிஷனலாக இருக்குமா தவிர மற்றபடி அவங்களோட அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியல. சார், இப்ப பாமக 2ஆக பிளவுபட்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில் பாமக வந்து எட்ஜில் இருக்கிறதா சில சர்வே சொல்லுது. அப்போ அந்த மாதிரி இடங்களில் பாமகவை சேர்ந்த தொண்டர்கள், ஆதரவாளர்கள் எந்த பாமகவிற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் வருது. இந்த சூழ்நிலையை எப்படி திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஆள போறாங்க சார்? எனக்கு தெரிஞ்ச ராமதாஸ் அவர்கள் சீன்லே இல்ல. ஜி.கே. மேனோட பையன் காங்கிரஸ்ல போய் சேர்ந்துட்டார், சீட்டு வாங்கிட்டார். ராமதாஸுக்கு நம்பிக்கைக்கு விசுவாசமாக உள்ளவர் ஜி.கே. மணி. அவர் பையனே வந்து இவர் போய் காங்கிரஸ் சேர்த்து விட்டு ஒரு சீட்டு வாங்கி கொடுத்துட்டார். அதனால தர்மபுரியில ஒரு ஒப்பீனியன் போடல 6-6 அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கூட்டணி கட்சி அங்க கூட்டணியில் அமைச்சிருக்கிறாங்க இல்லையா, 6-6 வின் பண்ண போறாங்க தர்மபுரியில. அதனால ராமதாஸ் அவர்கள் ஐ திங்க் அவர் வந்து கண்டிப்பாக அன்புமணி தான் அடுத்த தலைவர். எஸ், இவர் வந்து ஒரு கௌரவ தலைவரா இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு வயதாகிவிட்டது. கண்டிப்பாக அடுத்து வரப்போகின்ற தேர்தல்கள் எல்லாம் உங்களுக்கு உடல் வந்து எப்படி ஒத்துழைக்கும் தெரியாது. ஸோ நல்ல ஒரு ஆனரரி எக்ஸிட்டா, ஓகே, பெருந்தன்மையோட அடுத்து வரப்போகின்ற தலைவர் அன்புமணிக்கு வந்து அவர் வந்து இதை கொடுத்துட்டு, ஏன்னா அன்புமணியோட பிரச்சாரம்லாம் நம்ம பார்க்கிறோம். அதனால அந்த பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ராமதாஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போய்கொண்டு வருகிறது. இன்னைக்கு வருகின்ற இளைஞர்கள் வந்து அன்புமணியை தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரா பாக்குறாங்க. சார், நிறைவாக இப்போ நீங்க தொடர்ந்து அரசியல் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க. பல்வேறு தரவுகளையும் நீங்கள் புள்ளி விவரங்களோடு பேசக்கூடியவர், பார்க்கக்கூடியவர். இப்போ உங்களுடைய இன்றைய அளவு இருக்கக்கூடிய கருத்து கணிப்பின் உங்கள் கணக்குகளின்படி 2026 மே 4 யார், எந்த கட்சி ஜெயிக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? சார், அதாவது களம் நல்ல வந்து அட்வான்டேஜ் என்டிஏவாக மாறிக்கொண்டு வருகிறது. அதுல வந்து மாற்று கருத்தை இல்லை. இன்னைய இதுல பாத்தீங்கன்னா எல்லா தரவுகளும் வந்து எனிவேர் பிட்வீன் 120க்கு மேலதான் என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு கொடுக்குறாங்க. ஸோ எனிவேர் பிட்வீன் 125 140 வரைக்கும் அதிமுக கூட்டணிக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நாளைக்கு இன்னும் ஒரு நாள் பிரச்சாரம் இருக்குது. ஸோ பிரதமர்லாம் வந்துட்டு போயிருக்காங்க. இந்த ஒப்பீனியன் போல நான் சொல்றதெல்லாம் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்தது. இப்போ நமக்கு இந்த ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எக்ஸிட் போல் எடுப்பாங்கல்ல, 23ஆம் தேதி முடிஞ்சோன்னு எக்ஸிட் போல் எடுப்பாங்க. 29ஆம் தேதி வெஸ்ட் பெங்கால்லையும் அந்த தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் வெளியில வரும். ஸோ அது இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து என்ன டைரக்ஷன்ல போறதுன்னு தெரியும். இப்போ பாசிட்டிவான டைரக்ஷன், இட் இஸ் மூவிங் பியாண்ட் 130, எனிவேர் பிட்வீன் 140 என்டிஏ. மீதி இருக்கிறதுல வந்து ஒரு 95 தொகுதிகள் வந்து திமுக கூட்டணி கிடைக்கும். ஒரு 3 அல்லது 4 தொகுதிகள் தாவேகாக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சீமான் அவர்களுக்கு வந்து சீட் கன்வெர்டபிலிட்டி இந்த வாட்டியும் இல்லை அப்படின்றதுதான் அனைத்து ஊடகவியலாளர்களும் சொல்றாங்க. சார், எப்படி பெரம்பூர் வெற்றி கிடைக்கும் சொல்றீங்களா, இல்ல திருச்சி கிழக்குல வெற்றி பெறுவாரா நடிகர் விஜய்? திருச்சி கிழக்கு தான். பெரம்பூர்ல வந்து வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு தான் சொல்றாங்க. திருச்சி கிழக்கு, அப்புறம் கோபிச்செட்டிப்பாளையம், காரைக்குடி, அப்புறம் வந்து கம்பம், இந்த 4 சீட்லயும் தாவேகாக்கு வந்து வின்னபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பீனியன் போல நான் பார்த்தேன். ஸோ விச் இஸ் ஃபேக்ட். ஓகே, பெரம்பூர்ல வந்து ரொம்ப டஃப்பான ஃபைட் இருக்கு. அதனால இழுபறி தான் கிடைக்காது. ஏன்னா இவருமே நமக்கு சாணக்கியால அவர் போட்டதுமே இந்த இதெல்லாம் வந்து இழுபறி தான் சொல்லியிருக்கிறாரு. எல்லாத்தையுமே இழுபறி தான் சொல்றாரு. அவர் தாவேகாக்கெல்லாம் கொடுக்கவே இல்லை.
ஸோ அதனால பாத்தீங்கன்னா தாவேகாக்கு 3 அல்லது 4 சீட்டு. விஜய்க்கு வந்து திருச்சியில கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நேற்று வேற வந்து சர்ச்சில் போயிட்டு பிரார்த்தனை எல்லாம் பண்ணியிருக்கிறாரு, ஒரு சிம்பத்தி எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கிறாரு அவரு. ஸோ அதெல்லாம் வேற இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாக்கெல்லாம் அது ஒரு பெட்டிஷன்லாம் போட்டிருக்கிறாங்க. எப்படி உடனே அதை வந்து தோற்கடிக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாருன்னா, உடனே மசூதிக்கும் போயிட்டாரு, உடனே வந்து கோவிலுக்கும் போயிட்டாரு அவரு. அதனால வந்து ஸோ அவர் எத்த தின்னா பித்த தெளின்ற மாதிரி இருக்கு. சட்டமன்றத்திற்குள் நுழைகிறார் ஜோசப் விஜய்னு தமிழ்ல இப்ப ரெடி பண்ணிடலாம். பண்ணலாம், கண்டிப்பா பண்ணலாம். ஏதாவது ஒரு தொகுதியில் அவருக்கு வந்து வாய்ப்பு இருக்கிறது. இவருக்கு செங்கோட்டையனுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. பட் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எப்படி அதிமுக தொண்டர்கள் செங்கோட்டையனை வந்து எப்படி வந்து எதிர்கொள்ள போகிறார்கள் என்பது. நன்றி சார். ரொம்ப நிறைய விஷயங்களை தரவுகளோட சொன்னீங்க, உங்க அனுபவத்தையும் பகிர்ந்துட்டீங்க. மீண்டும் அந்த மே 4க்கு பிறகு எந்த மாதிரியான களம் மாறி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி சார். நன்றி.